நல்லது பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் பாராட்டுவோம், தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் விடவே மாட்டோம். இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அந்த வார்த்தையை வெறும் மேடை பேச்சோடு நிறுத்தாமல் நடைமுறையில் கிரவுண்டில் வந்து நிரூபிச்சிருக்காரு. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேக்ட் தான். இதுதான் வந்து உண்மையான பர்ஃபெக்ட் கவர்னன்ஸ். ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நேரில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நைட்டாக மக்கள்கிட்ட இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலமாக குறைகளை கேட்டு அது சரியாக முயற்சி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதை பாராட்டல. எழவே விழுந்தாலும் என்ன ஒரு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ ஒரு இடியே தலையில் விழுந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உட்காந்து வீட்டில் ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படிலாம் அவதூறு பறக்கணும், எப்படிலாம் நரேட்டிவ் செட் பண்ணணும், எதையாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி எப்பா உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை பற்றி ரொம்ப ஓப்பனாக அலச போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய மிக சுவாரஸ்யமான அதே நேரத்தில் அதிரடியான விஷயம் என்னென்னா, தமிழகத்தோட 6 படை வீடுகளில் ஒன்றான, அதாவது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வர நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடந்த ஒரு ஹீரோ ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் முருகன் கோவில் அப்படிங்கிறது சாதாரண கோவில் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ தமிழர்களும் தங்களோட வாழ்நாளில் ஒரு தடவையாவது வந்து இந்த முருகனை வந்து நம்ம தரிசிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு புனிதமான ஒரு இடம். ஆனால் அங்கே சாதாரண ஏழை எளிய மக்கள் பல மணி நேரம் வெயில்லையும் மழையிலையும் க்யூவில் வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நின்று கஷ்டப்பட்டு சாமியை பார்க்குறாங்க. ஆனால் பணக்காரங்களுக்கும் விஐபிகளுக்கும் மற்றும் தனி சலுகை வந்து காட்டப்படுறதா கம்ப்ளைண்ட் ரொம்ப பல ஆண்டு காலமாக அங்கே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட அனுபவிச்சிருப்பீங்க, ஏன் நானும் அனுபவிச்சிருக்கேன். இதை அப்படியே வந்து விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இன்றைக்கி காலையில் யாருக்கும் எந்த ஒரு உள்ளூர் அதிகாரிக்கும் முன்னாடியே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காமல் நம்ம தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் வந்து மாஸ்க்கை வந்து போட்டுக்கிட்டு தனியாக ஒரு சாதாரண பக்தர் போல் ஒரு டிஷர்ட் நினைக்கிறேன், ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டு கோயிலுக்குள்ளே சர்ப்ரைஸாக வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து போயிருக்காரு. அவரோட எந்த ஒரு காரோ இல்லை கான்வாய் இல்லை போலீஸ் ஏந்திய, அதாவது துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேன், அதெல்லாம் வந்து அவரோட பிஏ கூட கிடையாது. சாதாரணமாக சட்டையை போட்டு சாதாரணமாக பேன் போட்டு அப்படியே ஒரு முகத்தில் மாஸ்க் போட்டு கோயிலுக்கு நடந்து போகிறார். இவ்வளவு தான். அங்கே கோபுரம் என்ட்ரன்ஸ்லேயே அவர் போகும்போது அர்ச்சகர்களும் அந்த ஊழியர்களும் வந்து சேர்ந்து வர பக்தர்கிட்ட விஐபி தரிசனம் வேணுமா, ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக கேட்குறது உண்டு. நீங்கள் போகும்போதே அந்த மாதிரி கேட்பாங்க. 1000 ரூபா வாங்கிட்டு கவர்மெண்ட்டோட எந்த ஒரு அஃபிஷியல் இப்போ நம்ம 1000 ரூபா கொடுக்குறோன்னா ஒரு டிக்கெட்டாவது கொடுக்கணும் இல்லையா, ஒரு துண்டு சீட்டாவது கொடுக்கணும். எந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் டிக்கெட்டும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் யாரோட பெர்மிஷனும் கூட இல்லாமல் நேரடியாக வந்து தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு ப்ரைவேட் ராக்கெட்டையே வந்து பார்த்தா ரகசியமாக நடத்திட்டு வந்து இருந்திருக்காங்க பல ஆண்டு காலமாக. மந்திரி வந்து மாஸ்க் போட்டதுனால அங்கே இருந்த அர்ச்சகர்களுக்கு முன்னாடி நிற்கிறது வந்து அவங்க துறையோட அமைச்சர்னு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரில. ஏதோ படத்தில் வர மாதிரி இருக்குல்ல, யோசிச்சு பாருங்கள். அந்த மினிஸ்ட்ரி அவரோட தான். அவர் அந்த மந்திரிக்கிட்டே ரொம்ப அசால்ட்டாக, தம்பி உள்ள கூட்டம் பயங்கரமாக இருக்குது, நீங்கள் க்யூவில் போனீங்கன்னா நீங்கள் நைட் ஆனாலும் நீங்கள் தரிசனம் பார்க்க முடியாது, ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்தாங்க ஜிபே நம்பரு, உங்களை அழகாக அப்படியே பொத்தனாப்பில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவோம் அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க, அந்த துறையோட அமைச்சர்கிட்டயே. பயங்கரமாக இருக்குதுல்ல சொல்லும் போதே. அமைச்சரும் சத்தம் போடாமல் அப்படி என்ன பண்ணுறாரு, ஓகே அந்த ஆன்லைன் நம்பரு கொடுங்கன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு 4000 ரூபா பணத்தை வந்து தன்னோட ஃபோன்லேருந்தே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. பணத்தை அனுப்பிட்டு கையும் களவுமாக அதான் ரெக்கார்டு க்ரியேட் ஆகிடுச்சு. கையும் களவுமாக ஆதாரத்தோட நேராக கோவில் நிர்வாக ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சார். என்ன 4000 ரூபா கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே போகாமல் இவர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு. இந்த சப்ஜெக்ட் சொல்லும் போதே உண்மையாக நினச்சி பாருங்களேன். அந்த இடத்துல நான் யோசிக்கிறேன், அந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் நம்மளுக்கு ஒரு பதமதிப்பு. அவனுக்கு ஏதாவது புரிஞ்சுருக்குமா, எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கில். நம்ம ஒரு எம்எல்ஏ போகிறத பார்த்துருப்போம், ஒரு ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் போகிறத பார்த்துருப்போம், அமைச்சரே
ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நடக்குது. அது உள்ளே நுழைஞ்சு மாஸ்கை கழட்டிட்டாப்ல. மாஸ்கை கழட்டிட்டு மந்திரியோட ரிவ்யூ மீட்டிங் ஓகே மாஸ்க்லாம் கழட்டிட்டு மந்திரி ரிவ்யூ மீட்டிங் வந்து உட்காந்த போது தான் எல்லாம் தெரியுது, ஐயோ இது நம்ம துறையோட அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போட்டுச்சு அவங்களுக்கு. ஸோ இது வந்து வந்து சாதாரண முருக பக்தர் இல்லை, நம்ம மந்திரி ரமேஷ் அப்படிங்கிறதே அப்போ தான் அவங்களுக்கு தெளிஞ்சுது. ஓகேவா, ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டாங்க எல்லோரும். அங்கேருந்து அதிகாரிகள் எல்லோரும் பயத்தில் வந்து ஒரு மாதிரி சிவரியாக ஆரம்பிச்சிச்சு, நடுங்கிட்டாங்க. 50 பேரும் வேலை இருக்குமா இருக்காதா, இது ஒரு சின்ன இன்சிடென்ட் இல்லை. அமைச்சரோட அதிரடி நடவடிக்கை உடனடியாக அடுத்த சில நிமிஷத்துலேயே ஸ்பாட்டில் நடந்துச்சு. பல விஷயங்கள். தன்னிடம் 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகரை உடனடியாக சஸ்பெண்ட் செஞ்சு கோவில் நடைக்கு உள்ளேயே இனிமேல் என்ட்ரி இல்லைன்னு வந்து ஆர்டர்ஸ் போட்டுட்டார் இமீடியட்டாகவே. அதே போல் அவரோட சேர்ந்து தப்பு பண்ண 2 அந்த காவலர்கள் அங்கே இருக்காங்க, வாயில் காவலர்கள், கான்ட்ராக்ட் பேஸ் நினைக்கிறவங்க ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பணி நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முடி செலுத்தும் இடத்துல, அதாவது மொட்டை போடுறோம் இல்லையா, மொட்டை போடுற இடத்துல கூட ஏழை மக்கள்கிட்ட கட்டாயப்படுத்தி பணம் வாங்கிய மேலும் 2 ஊழியர்களை வந்து தற்காலிக பணி நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. மொத்தம் 5 பேர் மீது ஒரே நாளில் வந்து அதிரடி ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காரு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு, 100% ஃபேக் நியூஸ். அமைச்சர் வந்து மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு அவங்கள சும்மா விட்டுட்டார். இதெல்லாம் சும்மா பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளும் சில ட்ரோல் பக்கங்களும் வதந்திகளை பரப்புகின்றனர். அமைச்சர் ரமேஷ் நேரடியாக மீடியா கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், அது விளக்க கடிதம், மன்னிப்பு கடிதம் இல்லை. விளக்கம் கேட்டு நான் கடிதம் ஆகியிருக்கேன். சஸ்பெண்ட் செய்யப்பட்டவங்க தரப்பில் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு வாங்கிறது தான் சட்டப்படியான விதிமுறை. அதனால் அதை விளக்க கடிதமாக வாங்கியிருக்கோமே தவிர யாரையும் மன்னிக்கவும் இல்லை, விடவும் இல்லை. குற்றம் நிரூபணமான யாராக இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவர் போனக்கப்புறமும் கோவிலில் வந்து தொடர்ந்து ஆய்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. கோவில் சொத்துக்கள், இது வரைக்கும் வந்த வருமானம், கோவிலோட தூய்மை, அன்னதான கூடம் எல்லாத்தையுமே அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா வச்சு 1 by 1 வந்து செக் பண்ணுறாங்க. இந்த குழு வந்து ஆய்வு முடிஞ்சதும் இதோட முழு ரிப்போர்ட்டையும் வந்து நேரடியாக வந்து சிஎம் சார் அவங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க போல இருக்குது. முன்னாடி எல்லாம் என்னங்க நடக்கும், அரசியல்வாதியோ இல்லை மந்திரியோ கோவிலுக்கு போவார், அர்ச்சர் அவங்களுக்கு வந்து பூர்ண கும்ப மரியாதை கொடுப்பாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வரையும் குனிஞ்சு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பொதுமக்கள் ஓரம் அப்படியே தள்ளி நிற்பாங்க, எல்லாம் ஓரமாக போயிடுவாங்க. மொத்த பேரும் பாவிங்க அப்படின்னு அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. இப்போ என்ன நடந்துச்சு, மினிஸ்டர் போனார், அர்ச்சர் அவங்ககிட்டயே லஞ்ச பணம் கேட்டாங்க, அவங்கள ஸ்பாட்லேயே வச்சு சஸ்பெண்ட் பண்ணார். இது என்னோடது அல்லது நம்ம ஆளுங்க என்று பார்க்காம பாரபட்சமின்றி நடந்த நடவடிக்கை. ஸோ இங்கே நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கா? நல்லது பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் பாராட்டுவோம், தப்பு பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் விடவே மாட்டோம். இன்றைக்கி அமைச்சர் ரமேஷ் அந்த வார்த்தையை வெறும் மேடை பேச்சோடு நிறுத்தாமல் நடைமுறையில் கிரவுண்டில் வந்து நிரூபிச்சிருக்காரு. இது வந்து எல்லாருமே தெரிஞ்ச ஃபேக்ட் தான். இதுதான் வந்து உண்மையான பர்ஃபெக்ட் கவர்னன்ஸ். எனக்கு தெரிஞ்சு மினிஸ்டர் சும்மா ரீல்ஸ் மட்டும்தான் போடுறாங்க, அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சும்மா உட்காந்து அவங்களுக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து நம்ம கிரிட்டிசைஸ்லாம் வந்து பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப தவறான விஷயம். இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உற்று பாருங்கள், அப்போ தான் நிஜமான ஆக்ஷன் என்னன்னு நம்மளுக்கு புரியும். எந்த காலத்தில் மினிஸ்டர் வந்து திராவிட கட்சியில் இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க? எந்த காலத்தில்? மனசாட்சியோடு பேசுங்க. நம்மளுக்கும் மனசாட்சி இருக்குது, அரசியல் பார்த்துருக்குறோம். ஒரு எம்எல்ஏ சொல்லுங்க, எம்எல்ஏ கூட யாரும் போக மாட்டாங்க. ஒரு கவுன்சிலரை சொல்லுங்கள். சொன்ன மாதிரி நம்ம மினிஸ்டருக்கு வந்துட்டோம், எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு நீங்கள் பார்க்க முடியுமா? இந்த மாதிரிலாம் கேட்டால் விளம்பரத்துக்காக, அதாவது குறை சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். நின்னா, உட்காந்தா, நடந்தா, குறை சொல்வது எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம வாய் நம்ம நாக்கு தானே. அதனால் மனசாட்சியோடு பேசணும். ஒரு மினிஸ்டர்ஸ் அப்படின்றவங்க இறங்கி ரொம்ப கவுன்சிலர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் தேவையில்லாமல் வந்து உங்கள் கிரெடிபிலிட்டியை இழந்துக்காதீங்க. அது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி பேசுகிறாங்க, நியாயமாக பேசுங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்கள், பாராட்டுறதை பாராட்டுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், மக்கள் நல்லது நடக்கும். எல்லாமே நம்ம தமிழ்நாடு மக்கள் நல்லது தானே, அப்படி தான் யோசிக்கணும். அடுத்தபடியாக தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு துறையில் நடந்துள்ள ஒரு மிக முக்கியமான நியமனம்,
மற்றும் அதற்கு பின்னாடி இருக்கிற முதலமைச்சர் அந்த சீக்ரெட் பிளான் என்னன்றது முழு பின்னணியோட நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. தமிழ்நாட்டில் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு டக்குன்னு ஒரு அலாட்மெண்ட் டிஜிபியை ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன்னா திமுக ஆட்சி காலங்களில் மிகப்பெரிய இதுவும் கான்ட்ரவர்சிங்க. ஏங்க தமிழ்நாட்டில் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபிலாம் இருந்தது நம்ம பார்த்துருக்கோங்க. டிஜிபியை அப்பாயிண்ட் பண்ணாமல் அங்கே ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸு. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமிஷனராக இருக்கக்கூடிய அருண் சார் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாதகமாக டிஜிபி ஆக்டிங் டிஜிபி மாதிரி அவர் சும்மா டம்மிக்கு ஒருத்தவங்களை போட்டு என்னென்ன அக்ரமம் பண்ணாங்க. ஆனால் அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுன்றதுக்காக டிஜிபி வந்து மாற்றி ப்ராப்பராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு பாலிடிக்ஸும் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு பர்சனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க நம்ம நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட்டோட ஒரு முக்கிய அம்சம் அதுக்கேற்ற மாதிரி இந்த சிங்கப்பெண் அதிரடி படை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் இன்றைக்கி ஆயிருக்கணும். அதுக்கான வேலைகளும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மும்முரமாக நடக்கணும். அதை லான்ச் பண்ணிவிட்டு நான் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடாது. அதை கவர்னன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்கு மேலே வேணும். டிஜிபி நம்மளுக்கு கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னால அதுக்காகவும் இந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டு அதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. சும்மா தச்சே நடந்த ஒரு கோயின்சிடன்ஸ் கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிஎம் விஜய் அவங்களோட தெளிவான ஸ்ட்ராங்கான ஒரு சிக்னல் இருக்குது. லா அண்ட் ஆர்டருக்கான ஒரு சீரியஸ் விஷயம் இருக்குது. உமன் சேஃப்டியை பற்றி அவர் எப்போவுமே வந்து டாப் லெவலில் கேர் பண்ணுவார். அதாவது டாப் ப்ரையாரிட்டி. இந்த சிங்கப்பெண் ஸ்குவாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து அவங்கள பாதுகாக்க ஒரு மிகப்பெரிய அதிரடி படை அப்படிங்கிற நம்ம நேற்றும் வந்து பார்த்தா அந்த வீடியோ அதை பற்றி நம்ம ரொம்ப எலாபரேட்டாக பேசணும். இவரோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி உடைச்சு பார்ப்போமா வாங்க. அப்போ தான் வந்து சிஎம் போட்ட கணக்கு என்னன்னு உங்களுக்கு வந்து புரியும். மகேஷ்குமார் அகர்வால் சட்டம் பயின்ற ஒரு மூத்த வழக்கறிஞரின் மகன். அதனால் இவருக்கு சட்டத்தோட நுணுக்கங்கள் அத்தனையும் அக்குவேராக ஆணிவேராக தெரியும். 22 வயசுலேயே வந்து ஐபிஎஸ் ஆகிட்டார் இவர். ஆக்சுவலாக 22 வயசில் பாருங்கள். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, பஞ்சாபி அப்படின்னு சொல்லிட்டு 4 மொழிகள் அதாவது மிக சரளமாக பேசக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ஆஃபீஸர் இவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவோட முதல் பாயிண்ட் என்னன்னா இவருக்கு சண்டிகர் சிபிஐயில் முக்கியமான ஒரு விவிஐபி வழக்குகளை கையாண்ட அந்த 7 வருஷ சிபிஐ புலனாய்வு திறமை இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இதோட நம்ம வந்து எதை ப்ளஸ் பண்ணணும்னா தமிழ்நாட்டில் முன்னாடியே மதம் சார்ந்த கொலை வழக்குகளை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு இருக்குது இல்லையா, அந்த புலனாய்வு தலைவராக இருந்து அது மட்டும் இல்லாமல் குற்றவாளிகளை மிக வந்து சாதுரியமாக அப்படியே அலேக்கா தூக்கினாப்புல அந்த கராரான ஒரு ப்ராப்பர் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு மனிதர். இது கூட இவரோட கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் திறமையையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கொரோனாவோட முதல் அலை லாக்டவுன் சமயத்தில் ஏடிஜிபி ஆப்ரேஷன்ஸில் வந்து இருந்தப்போ தமிழ்நாட்டில் சிக்கி தவிச்ச 4 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களை எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் பசிப்பட்னி இல்லாமல் பத்திரமாக அவங்க சொந்த ஊருக்கு அமுச்சு வச்சதில் இவருக்கு ஒரு முக்கியமான வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பங்கு இருக்குது. மத்திய அரசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகளை வந்து இவர் வாங்கியிருக்காரு. ஸோ ஃபார்முலா படி பார்த்தா ஒரு சிபிஐ புலனாய்வு திறமை இருக்குது, ஒரு கரரான ஒரு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பற்றிய ஒரு நாலேஜ் இருக்குது பயங்கரமாக, போதைப்பொருள் தடுப்பு பிரிவோட அந்த ஸ்பெஷல் அதிரடி அண்ட் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபி எந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் இல்லாமல் எல்லா லெவல்லையுமே வந்து டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ட் ஆஃபீஸராக இவர் இருப்பார். ஸோ அமைச்சர்கள் வந்து ஃபோன் பண்ணினா கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சட்டப்படி தான் நடப்பேங்க அப்படின்னு நிற்கிற ஒரு நேர்மையான அதிகாரி ரெப்யூட்டேஷனும் இவர் மேலே இருக்குங்க. தந்தி டிவி லைவ் கவரேஜில் கூட அசரவைக்கும் பின்னணின்னு டைட்டில் போட்டிருந்தாங்க. அது சும்மா விசுவாசம் காட்டுறதுனாலலாம் டைட்டில் கிடையாது, நிஜமான ஃபேக்ட்டு. புது டிஜிபி கிட்ட சிஎம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு, அதாவது சிங்கப்பெண் ஸ்குவாட்னு வச்சுப்போம், ஒரு ப்ராப்பரான ஒரு பேக்கிங் கொடுக்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 5 நிமிஷத்தில் ஸ்பாட்டில் ஆக்ஷன் எடுக்கணும். உள்ளூர் அரசியல்வாதிகளோட எந்த தலையீடும், அதுதான் இருக்கிறதுலே முக்கியம் இல்லாமல் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷனை ஃப்ரீடமாக வந்து நடத்தணும். இதுக்கு மகேஷ்குமார் அகர்வால் தான் சரியான சாய்ஸ்னு சிஎம் பிளான் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சிஎம்மோட மெசேஜ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. உமன் சேஃப்டி என்பது வெறும் மேடை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இல்லை. சிங்கப்பெண் ஸ்குவாட் ப்ளஸ் புது டிஜிபி எல்லாமே வந்து ஒரு ரியல் எக்ஸிக்யூஷன் பிளான். இது கண்டிப்பாக நம்ம அடுத்த சில வாரங்களில் உன்னிப்பாக வாட்ச் பண்ணி இந்த சிங்கப்பெண் ஸ்குவாட் என்ன தான் பண்ணுறாங்க, எப்படி வந்து சிங்கப்பெண் மாதிரி செயல்படுறாங்க அப்படின்றத பார்க்கணும். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு தெரியுது. ஸோ வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச். இட் இஸ் டூ ஏர்லி. நம்ம இப்போ எதையுமே டிசைட் பண்ண முடியாது. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாபிக் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.
அதாவது மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரீல்ஸ் மனநோய் ஆகிட்டாங்க. ஒரு நேர்மையாக நடுநிலையாக அனலைஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ என்ன ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்குது, அமைச்சர்கள் என்ன பண்ணினாலும் அதை வச்சு விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக 3 மினிஸ்டர்ஸ் வந்து பேசப்படுறாங்க. ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் வந்து டெல்லியில் வச்சு ஹிந்தியில் பேசின ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகி ஒரு தமிழ்நாடு மந்திரி எப்படி ஹிந்தி பேசலாம் அப்படின்னு சில ரொம்ப காரசாரமாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் இதோட உண்மை என்னன்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு நேஷ்னல் மீடியா கிட்ட கொடுத்த இன்டர்வியூ அது. பேசிக்காக அவங்க பார்ட்டி ஆல்ரெடி தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்கள்லேயும் காலூன்ற ஆரம்பிச்சிருக்கு, அதனால் என் பார்ட்டி நேஷ்னல் லெவலில் க்ரோ ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்காங்க. அதுதான் விஷயம். இது எந்த ஒரு தப்பும் சொல்ல முடியாது. இது என்னங்க தப்பு இருக்குது? ஏன்னா மல்டிலிங்குவல் கம்யூனிகேஷன், அதாவது பல மொழிகளில் பேசுது அப்படிங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் தானே. தேசிய அளவிலான ஊடகங்களில் வந்து பேசும்போது அந்த மொழியில் கம்யூனிகேட் பண்ணுறது ஒரு அரசியல் ரீதியான வளர்ச்சிக்கு தேவையான ஒரு வழிமுறை தானே தவிர அது தமிழர்களை காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுல வந்து எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை, அர்த்தமும் இல்லை, ஒரு பைத்தியகார்த்தனம். இது ஒரு மிகச்சிறந்த அர்த்தமற்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அப்புறமேட்டு ரெண்டாவது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் அவர் நடத்தின சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அங்கே பயணிகள் மந்திரிக்கிட்ட நேரடியாக நின்று குறைகளை சொன்னாங்க. சார், கவர்மெண்ட் பஸ் ஆப் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, பஸ் வந்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குன்னு பேசுகிறாங்க. அவர் உடனே வந்து பார்த்திங்கன்னா சிஎம் கிட்ட சொல்லி இதை உடனே ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு ஸ்பாட்லேயே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நானும் அதற்கான வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். புக் பண்ணவங்களும் இருக்கிறாங்க, முன்னாடி புக் பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமாக இருக்குது. ஸோ நான் இன்னும் சாப்பிடாம கூட இருக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க நல்லா அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே வந்து டிஸ்கஷன் போச்சு. ஆனால் வந்து அவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்ருக்கீங்க, நல்லா சாப்பிட்ருக்கீங்க, நான் சாப்பிடாமல் இருக்கேன். அது மட்டும் தான் அங்கே ட்ரோல் ஆச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மனுஷன் உண்மையாகவே குடிச்சிருந்தார். அவர் பேசுறதே நம்மளுக்கு தெரியும். நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ பாருங்கள். நீ நல்லா சாப்பிட்ருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, நீ நல்லா சாப்பிட்ருக்க, நீ நல்லா சாப்பிட்ருக்க புரியுதா? செல்லம், நீ நல்லா சாப்பிட்டு சாப்பிட கூட இல்ல, பிளீஸ் புரிஞ்சுக்கோ போ. நீ நல்லா சாப்பிட்டுருக்க புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, பிளீஸ். அவர் தெளிவாக கை காமிச்சு சொல்றாரு, நீங்க சாப்பிட்டுருந்தீங்க, நீங்க சாப்பிட்ருக்கீங்கப்பா, நல்லா சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு இன்டர்வியூ நீங்க பாருங்களேன். அங்கே நிறைய விஷயம் நடந்ததுங்க. அதே பொதுமக்கள் அதே இடத்துல அவ்வளோ பாசிட்டிவாக அவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாகலை. இந்த உடனே நீ சாப்பிட்ருக்கப்பா, நான் சாப்பிட்லப்பானோடனே அவன் குடிச்சிருக்கான், உண்மையாகவே குடிச்சிருக்கான். ஸோ அவன் குடித்தோட தேவையில்லாது, ஆனால் அவர் அதை தான் மென்ஷன் பண்ணி சொன்னார். அவர் இந்த சாப்பாடை பற்றி பேசலை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நேரில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நைட்டாக மக்கள்கிட்ட இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலமாக குறைகளை கேட்டு அது சரியாக முயற்சி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதை பாராட்டல. பதில் சொல்லுங்க, அவருக்கு கொடுங்க, அவங்களுக்கு இப்பயே சொல்லாதீங்க, சொல்லுங்க, பயப்படாத. ஒரு இலவே விழுந்தாலும் என்ன, ஒரு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ ஒரு இடியே தலையில் விழுந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உட்காந்து வீட்டில் ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து உட்காந்து ஒரு வரவேற்பை வந்து கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கும்பல் தனியாக இருக்கும். அதே கும்பல் தான் இப்போ திரும்பவும் ஒரு மினிஸ்டர் இறங்கி ரோட்டில் உட்காந்து வேலை செய்யும்போது கூட நீங்கள் வந்து அதை பாராட்ட கூட வேணாம். ஆனால் இது ட்ரோல் மெட்டல் ஆகிறதுலாம் வந்து உண்மையாகவே சொல்கிறேன். இது என்ன தெரியுமா ஆகும், நியூட்ரலாக மக்கள் இருக்காங்க தெரியுமா, அதெல்லாம் அவங்கள முட்டாலே கிடையாது. ஏன்னா அதனால தான் நீங்கள் தோக்கப்பட்டு உங்களோட கும்பலே ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. அவதூறுகளை இன்னும் மேலும் மேலும் பரப்பி நீங்கள் தாவேகாவின் வளர்ச்சியை, இந்த அரசாங்கத்தின் வளர்ச்சியை மேலே நீங்கள் கொண்டு போகிறீங்க. இதுதான் உண்மை, ஆனஸ்டான ஃபீட்பேக் இதுதான். நீங்கள் ட்ரோல் பண்ண மக்கள் பார்க்குறாங்க, அவங்க யோசிக்க மாட்டாங்களா, டேய் கவுன்சிலர் கூட வந்ததே கிடையாது, ஒரு மினிஸ்டர் இறங்கி டக்குன்னு போகிறாங்க. எந்த மினிஸ்டர் கிளாம்பாக்கத்தில் போய் ஆரம்பிக்கும் போது போய் ஒருத்தர் நின்னா தொப்புகளையும் உள்ள பழத்துக்குள்ளே போய் ஊந்தான், ஞாபகம் இருக்கா? கல் உடஞ்சி, அதெல்லாம் யாரும் மறக்க முடியாது. இன்ஸ்பெக்ஷன் போகும்போது கல் உடஞ்சி டமால் உள்ளே போயிட்டாப்புல, பாதி கல் உள்ளே போயிடுச்சு. அப்போ போனார் தான். அதுக்கப்புறம் யாருங்க போனா? அங்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஓட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல், பஸ் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு பஸ்ஸை ஸ்டாப் பண்ணி அவ்வளோ அக்ரமம் பண்ணிங்க. இந்த மாதிரி சதி வேலைகளை, மக்களுக்கு விரோதமான வேலைகளை செஞ்சது மட்டும் தான் நீங்கள். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த துறையை சார்ந்த மினிஸ்டரை போய் உடனே போய் நிற்கிறாங்க தெரியுமா, அதுதான் இவங்க.
இது கண் கூட தெரியுது. இதையும் நெகட்டிவாக பேசி நீங்கள் வந்து மேலும் மேலும் உங்களுக்கு இருக்கிற இந்த ஓட்டு வங்கியை குறைச்சிக்கிட்டே வராதிங்க. அப்புறம் நம்ம மினிஸ்டர் ரமேஷ் இவரை பற்றி நம்மளோட ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசினோம். திருச்செந்தூர் கோவிலில் முறைகேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கை காலமாக குடிச்சாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, படம் பார்க்குற மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு. அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 மினிஸ்டரில் இவரையும் வச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அர்ச்சகரை நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க, நீங்கள் வந்து விட்டுட்டீங்களா, அவரை மட்டும் நீங்கள் தண்டிச்சிருக்கீங்க, இவர் நீங்கள் வந்து மன்னிப்பு கடிதம் மட்டும் வாங்கி விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறு. உடனே எப்படிலாம் அவதூறு பரப்பணும், எப்படிலாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும், அவர் கிளியராக ப்ரெஸ் மீட்டில் நானும் இப்போ கூட சொல்லிட்டு அவர் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெளிவாக எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. எதையாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி எப்பா கிளவி தோத்த ஊர் கிளவிங்க தோத்தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன். இந்த 3 மினிஸ்டர்ஸையும் நம்ம ஒரே பேஸ்கெட்டில் போட்டு இவங்க எல்லாரும் வெறும் ரீல்ஸ் மட்டும்தான் போடுறாங்கன்னு பிளைண்டாக ப்ளேம் பண்ண முடியாதுங்க. அமைச்சர்கள் தங்களோட உழைப்பையும் செயல்பாடுகளையும் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த சோஷியல் மீடியாவை ஒரு மீடியமாக பயன்படுத்துகிறாங்க. நல்ல விஷயம். இது தங்களோட நிர்வாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடம் கொண்டு சேர்க்குற ஒரு புதிய வே ஆஃப் கம்யூனிகேஷனுங்க. இது நல்ல ஒரு விஷயம். இதில் என்ன தவறு இருக்குது? இப்போது நம்ம நடிகர் அர்ஜுன் சார் கூட பாருங்கள், ஒரு இன்டர்வியூவில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். என்ன வேணும்னா வந்து பார்த்தா ரீல் முதல்வர்னு சொல்லலாம், ஆனால் அவர் வந்து 100% நல்லது செய்வார் அப்படின்னு சிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காரு. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தோன்னா எப்போதாச்சும் வந்து பர்சனலாக கேமராவை வச்சு ரீல்ஸ் போட்டிருக்காரா? அதை சொல்லுங்கள். நீங்கள் எப்போது போட்டிருக்காரா சொல்லுங்கள். இல்லவே கிடையாது. அப்போது ஷூட்டிங்கு 1262 டேக்கு. அந்த டேக்கும் நம்ம போட்டோம் நம்ம சேனலில். கொடூரமாக இருந்தது அந்த ரீல்ஸு. பிச்சுன்னு போகுது மில்லியன் கணக்கில். எத்தனை செத்தான் கேமராமேனு அப்பப்போ வச்சு. இந்த மாதிரி பைத்தியார வேலைலாம் யாருங்க பண்ணா? இந்த சிஎம் அப்பெல்லாம் பண்ணலையா? ட்ரையும் பண்ணலையா? பண்ணுறதுனால தான் மக்களுக்கு காமிக்கிறாங்க. சிஎம் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு பகலமாக வேலை பார்க்குறாங்கன்னு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஏங்க நான் இன்னொன்று கேட்குறேங்க, காலைல 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் செக்ரட்டரியேட் வந்து டெய்லி இயங்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி நடந்ததே கிடையாதான். அங்கே இருக்கவரே சொன்னார், நாங்களாம் கிளம்பி வீட்டுக்கு போவோம், காலியாக கிடக்குங்க இந்த அமைச்சர் இதெல்லாம் ஸ்பேஸ்லாம், இந்த பேசேஜ்லாம் காலியாக இருக்கும். இதெல்லாம் இது கஜன்னு மார்க்கெட்டு மாதிரி இருக்குங்க, பரபரப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கவே இருக்காதான். கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் போல இருக்குது. அந்த போன ஆட்சியில் காலியாக இருக்கும் போல இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. உண்மையாக வேலை பரபரப்பாக நடக்குது அங்கே. ஆனால் இங்கே இருக்கிற உண்மையான ஆபத்து என்ன தெரியுமா? பின்னணி என்னன்னு இப்போ நம்ம ஓப்பனாக உடைக்க போகிறோம். நான் அதை இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த சோஷியல் மீடியாவில் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு ட்ரெண்ட் ஆடுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டமிட சதி இருக்குது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த கிரவுண்டில் அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க மக்கள்கிட்ட எவ்வளோ வந்து நேரம் நின்று குறைகளை வந்து கேட்குறாங்க, முழு வீடியோ அதை மக்களுக்கு காட்டாமல் அதில் இருக்கிற ஏதாவது ஒரு 5 செகண்டு 10 செகண்டு அந்த ஷார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு வதந்தியை வந்து அப்படியே உருவாக்குறாங்க. இதெல்லாம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரோல் பேஜஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சா அதுதான் இல்லவே இல்லை. நிஜமாக உண்மை என்னன்னா, டிவிகே அரசோட இந்த அசாத்தியமான வேகத்தையும் அமைச்சர்கள் கிரவுண்டில் இறங்கி அடிக்கிற இந்த அதிரடி வேலைகளையும் பார்த்து பயந்து போய் எப்படியாவது இந்த அரசுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்கணும்னு இவங்க வெறும் ரீல்ஸ் கட்சி தான் அப்படியே மக்கள் மத்தியில் ஒரு தப்பான புதிய நரேட்டிவை வேறு யார் பண்ணுவா? அதே தான் அந்த மானங்கட்ட ஊபிஸ் தான், டிஎம்கே ஐடிவிங்க தான், வேறு யாரும் கிடையாது. ஒரு தனி குரூப்பு கிளம்பி இந்த வேலையை வந்து திட்டமிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் வந்து தங்களோட ஒர்க் ரெக்கார்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த சோஷியல் மீடியாவை ஒரு பர்ஃபெக்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க? எவ்வளோ கன்றாவியாக யூஸ் பண்ணீங்க? கேவலம் மற்ற போய் பார்க்க முடியுதா? எப்போ பார்த்தாலும் உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு வெறும் போஸ்டரே அச்சு ஓட்டின்னு, எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதாவது பாட்டு ஒன்று யூடியூப் பார்த்தாலும் தான் கருமா தான், அதை கேட்கவே முடியாது அந்த பக்கம் போட்டுன்னு. நீ எல்லாம் பண்ணியிருந்தா அப்படின்னா அது வந்து சொல்ல வேண்டியதே இல்லையே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பண்ணுறதுனால லைவாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது நடக்கிறதுக்காக நீ என்ன பண்ண, எதையுமே மக்களுக்கு காட்டாமல் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு போஸ்டர் மட்டும் தான் அடிச்சு ஓட்டிக்கினேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாரு. அமைச்சரோட ரீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட உழைப்பும் அவங்க கம்யூனிகேட் பண்ணுற வழிமுறைகளும் தப்பில்லை. ஸோ அமைச்சர் ரமேஷ் அவருடைய அதிரடி ஆக்ஷனாக இருக்கட்டும், கீர்த்தனா அவங்களுடைய ஒரு நேஷனல் மீடியா கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், தமிழன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் விசிட்டாக கூட இருக்கட்டும், இது எல்லாமே மக்களுக்கான ஒரு பர்ஃபெக்ட் அப்ரோச் தானே. இதுதாங்க எங்களோட நடுநிலையான ஒரு பார்வை. ஒரு ஜேர்னலிஸ்டாக நாங்கள் பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம நடந்ததே கிடையாதுங்க. நாங்கள் பார்த்ததே கிடையாது. கவுன்சிலர் கூட வரமாட்டான். ஒரு அமைச்சர் இந்த மாதிரி இறங்கி பண்ணுறாங்கன்னா அதை பாராட்டணும். இது மக்களுக்கும் தெரியணும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை மக்கள் விரும்புகிறாங்க, தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். இப்படி தான் இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இந்த பிளாட்ஃபார்மை இந்த மீடியாவை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க, மக்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நான் சொன்ன கம்பேரிசன் தான். எதுவுமே பண்ணாமல் விளம்பரம் காமிச்சிட்டு இருந்தாலும் ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் இப்படியே டே 1ல் காமிக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இதுதான் ஒரு மிகப்பெரிய கம்பேரிசன்.
இப்போ சொல்லுவாங்கல்ல, நீ எல்லாம் உயிரோட இருக்கும்போது நான்லாம் சாவன்னு யோசிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை பார்க்கணும். நீ எல்லாம் விளம்பரம் பண்ணும்போது நான் மக்கள் நல்லது பண்ணுறதை வந்து காமிக்கக்கூடாதா? இங்கே பாருங்க, எங்கள் அரசு தான் செயல்படுதுன்னு தாராளமாக காமிக்கலாம், தவறே கிடையாது. உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் இன் பொலிட்டிக்கல் டெஸ்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். லவ் யூ ஆல். ஹேவ் அ குட் டே. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.